ஹே காய்ஸ், இந்த வீடியோவில் நிறைய காப்பிரைட் இஷ்யூ ஆகிடுச்சா, அதனால தான் ப்ரிப்பேர் பண்ணி வர்றதுக்கு 2 நாள் எக்ஸ்ட்ரா ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டோரியோட கண்டினியூவேஷன் பார்க்கலாம். நம்மளோட கிறிஸ் இருக்கான் இல்லையா, அவனோட ரெஸ்டாரண்ட்டில் அவங்க அண்ணா உள்ளே பூந்து பயங்கரமாக எல்லாத்தையும் அடித்து உடச்சிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு காட்டாவை வர சொல்லி அவன் அந்த பிளேஸை பார்த்த உடனே அவங்ககிட்ட எக்ஸ்பிளைன்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். இது எப்படி நான் ஃபிக்ஸ் பண்ண போகிறேன் என்ன ஏதுன்னு கேட்கும்போது, என்கிட்ட பைசா கிடையாது. ஸோ எங்கள் அம்மாவும் அண்ணனும் சேர்ந்து இந்த பிளான் எல்லாம் போட்டு என்னை எப்படியாவது அவங்க பிஸ்னஸில் இருக்கலான்னு பார்த்துட்ருக்காங்க, வீட்டுக்கு வர வைக்கலான்னு பார்க்குறாங்க. ஆனால் நான் அதை பண்ண மாட்டேன், அதுக்கு பதிலாக நான் எங்கேயாவது வேலைக்கு போக போகிறேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோன்னே காட்டாவும், அது எப்படா உங்கள் அம்மாவோட இன்ஃப்ளூயன்ஸோட வந்துட்டு இவனை வேறு எங்கேயோ வெளியில் வேலைக்கு போகிறதுக்கே விட மாட்டாங்களே, எல்லா இடத்துலையும் நீ ட்ரை பண்ணாக்க அவங்க எப்படியாவது ஏதாவது சொல்லி தடுத்துருவாங்களே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அப்படி ஏதாவது ஒரு இடம் தாண்டா கண்டுபிடிக்கணும், அவங்களுடைய பவர் வந்து யூஸ் ஆகாத இடம் மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். அது எங்கே அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே 2 பேருக்கும் டக்குன்னு ஹீரோடைய ஞாபகம் வருது. ஸோ காட்டா வந்து உடனே ஹீரோவுக்கு கால் பண்ணுறான் இந்த இஷ்யூவை வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ இங்கே நம்ம ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவள் வீட்டுக்கு வந்துட்டு அவங்க அம்மாவோட ஃபோட்டோவை பிடிச்சிட்டு தனியாக அழுதுட்டுருக்கான். ஸோ இந்த மாதிரி வந்து தனக்கு நிறைய கஷ்டமெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹீரோவை நான் உண்மையாக லவ் பண்ணுறேன், பட் அவன் என்ன ரிவெஞ்சுக்காகத்தான் கல்யாணம் பண்ணிட்டான், நான் இதெல்லாம் எங்கே போய் சொல்லுவேன், யார்கிட்ட சொல்லுவேன்னு சொல்லி அழுதுட்டுருக்காளா. ஹீரோ அவளை ஃபாலோ பண்ணிட்டே வந்துட்டுருப்பான். ஸோ இப்போ அவன் பார்த்தோன்னா அங்கே அவள் அழுதுட்டுருக்கிறத பார்த்துட்டு இவனுக்கு மனசு கஷ்டமாக தான் இருக்குது, ஆனாலும் தனக்கு ரிவெஞ்சு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி பல்ல கடிச்சிட்டு நிற்கிறான். அவனுக்கு காட்டா கிட்டேருந்து கால் வருது, இந்த மாதிரி கிறிஸோடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி வாடா ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவன் என்ன ஃப்ரெண்டாகவே மதிக்கலை, நான் அங்கே வந்தால் கூட அவனுக்கு எந்த ஒரு யூஸும் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டான். இதை கேட்டோன்னே காட்டாவும், இப்பெல்லாம் பேசாதடா, நாம் எல்லாருமே ஃப்ரெண்ட்ஸு, அவனோட கஷ்டத்தெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும்டா, அவன் ஆரம்பத்தில் கோவப்பட்டுருக்கலாம், பட் இப்போ வந்து அவனோட ஹெல்ப்புக்காக தான் காத்துட்ருக்கான், நீ உடனே கிளம்பி வானோடனே சரின்ட்டு அவனும் வரான். அப்போ இங்கே பார்த்தோன்னா ஹீரோயினோட அப்பா இருக்கார் இல்லையா, அவர் போயிட்டு ஜாயா கிட்ட பேசுகிறாரு. அவளுக்கு வந்து என்னாச்சு ஏதாச்சு, ஏதோ உடம்பு முடியலன்னு சொன்னாங்களே, அதனால நான் வந்து உன்னை கேர் பண்ணிக்கிறதுக்கு ஆளெல்லாம் கூட போடுறேம்மா, உன்னோட வீட்டுக்கு போயிடு அப்படின்னு சொல்லும் போது, நான் வந்து மற்றவங்க கேர் பண்ணி பார்த்துக்க பிடிக்கலன்னு சொல்லி தான் இங்கே வந்தேன், அது மட்டும் இல்லாமல் நான் இங்கே போகிறேன்னு சொன்னாலும் உங்கள் பையன் என்னை விட மாட்டான், அந்த அளவுக்கு அவன் வந்து என் கூட க்ளோஸாக இருக்கணும், அவனே வந்து என்னை பார்த்துக்கணும்னு நினைக்கிறான் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது, நீ என்ன நினப்பில் சொல்லிட்டு இருக்கேன்னு உனக்கு புரியுதா அப்படின்னு இவரும் கேட்குறாரு. நான் எல்லாம் தெளிவாக தான் பண்ணிகிட்ருக்கேன், நீங்கள் தான் உங்கள் பையனுக்கு தெரியாமல் இப்போ என்கிட்ட பேசிட்டு தேவையில்லாத வேலை பண்ணிகிட்ருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் பொலைட்டாக தான் சொல்லிட்டு இருக்கா. ஆனாலும் இதெல்லாம் கேட்க ஹீரோயினோட அப்பாவுக்கு பயங்கரமாக கோவம் வருது. அவரோட பொண்ணு இவளால் தானே கோச்சிட்டு போனா, அதனால் இப்போ இவளை வந்து இங்கேருந்து துரத்தணும்னு தான் பார்த்துட்ருக்காரு. ஆனால் இவளும் அதுக்கு சான்ஸே கிடைக்காது, ஹீரோ விடமாட்டான் அப்படின்னு முடிவாக சொல்லிடுறான். இவரும் சரி, இதுக்கும் மேலே நான் ஏதாவது மீனாக நடந்துக்கிட்டேன்னு நீ வருத்தப்படக்கூடாதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அவங்க கிறிஸோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறானா. ஸோ இப்போ அவங்க அம்மாவும் அண்ணாவும் சேர்ந்து தான் இந்த வேலையெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டா இப்போ நம்ம ஹீரோ கிட்ட சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோவும் சரி இதுக்கு நான் என்ன பண்ணணுங்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, அப்போ வந்து இவங்க 2 பேரும் பயங்கரமாக கோவமாயிட்டு கிறிஸ் ஒரு வாரத்தை கூட பேசாமலாம் இருந்துட்டுருக்கானா. இதை பார்த்துட்டு காட்டா தான் வந்து நடுவில் நின்றுக்கிட்டு, இந்த மாதிரி அவனுக்கு நீ தாண்டா ஹெல்ப் பண்ணணும் செய்யணும், அவனால் ரெஸ்டாரண்ட்டெல்லாம் இப்போ சரி பண்ண முடியாது, அந்த அளவுக்கு டேமேஜ் வந்து பெருசாக இருக்குது, பேசாமல் அவனோட கம்பெனியில் நீ எப்படியாவது வந்து வேலை கூட்டுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, அவனுக்கு ஹெல்ப் என்ன அவனே வாயை திறந்து கேட்க வேண்டியதானே, நடுவில் நீ எதுக்கு தூது வேலை வந்துட்டுருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஏண்டா இப்படிலாம் பிரச்சனை பண்ணால் என்னடா பண்ணுறது, ஒருத்தராவது இறங்கி வரணும் இல்லடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது, அப்போ கிறிஸ்துமே ஆமாம் எனக்கும் ஹெல்ப் வேணும் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோவும் சரி சரி நான் ஒத்துக்கிறேன், ஆனால் வந்து என்னோட பர்சனல் விஷயத்தில் தலையிடக்கூடாது, அப்படின்னா நான் வந்து வேலைக்கு உனக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். கிறிஸும் அதை கேட்டுட்டு சரி நானும் உனக்கு வாக்கு கொடுக்குறேன், உன்னோட ப்ரைவேட் விஷயத்தில் நான் தலையிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட 2 பேரும் கை குலுக்கிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் அங்கேருந்து அவசரமாக கிளம்பிடுறான். வேற எங்கே, ஹீரோயினோட வீட்டுக்கு வந்து அவளை வேவு பார்க்கறதுக்கு தான். காலையில் இவன் கிறிஸை கூட்டிகிட்டு போய் அவங்க அப்பா கிட்ட, இந்த மாதிரி கிறிஸ்க்கு வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, அவனை என்னோட அசிஸ்டண்ட்டாக இங்கே வேலைக்கு சேர்த்துக்கலான்னு இருக்கேன், நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னும் போது, இவங்க எல்லாருமே சின்ன வயசுலேருந்து ஒன்றா தானே வளர்ந்துருப்பாங்க, ஸோ இப்போ இவங்க அப்பாவுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு சொல்லி கிறிஸை வந்து அவன் கூட ஒர்க் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணிடுறாங்க. ஹீரோ அப்போவுமே கிறிஸ் கிட்ட ரிமைண்ட் பண்ணிட்டு போகிறான், என்னோட வயசில் வந்து நீ தலையிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸும் சரின்னு ஏற்றுக்கிறான். 2 பேரும் அங்கே ஹீரோவோட கேபினில் தான் இப்போ ஒர்க் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறாங்க. ஸோ ஹீரோ வந்து ஆல்ரெடி என்னெல்லாம் பெண்டிங்காக வச்சுருப்பானோ அது எல்லாத்துலேயுமே இப்போ கிறிஸ் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ ஹீரோ பார்த்தோன்னா அவனோட கேபின் வழியாக எட்டி பார்க்குறானா, ஹீரோயினோட கேபின் வந்து எதிரில் தெரியும் இல்லையா, ஸோ அந்த இடம் காலியாக இருக்குது, அவங்க இல்லை அப்படிங்கிறத இவன் பார்க்குறான். ஸோ இவனுக்கு வந்து ஒன்றுமே புரியல, அவன் நேற்று ஃபுல்லாக அழுதுட்டு இருந்தாலே இப்போ வேறு வேலைக்கு வரலையே, ஏதாவது பிரச்சனையாக இருக்குமா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் பதட்டப்படுறான். ஆனால் அவன் வெளியில் காட்டிக்கல. இருந்தாலும் இங்கே வந்து கிறிஸ் இருக்கான் இல்லையா, அவனோட பல வருஷத்து ஃப்ரெண்ட் ஆச்சு, அதனால் ஹீரோ எதுக்கு இப்படி நிற்கிறான் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஒரே பார்வையிலே வந்து புரிஞ்சுக்கிறான். அதுக்கப்புறம் அவன் தனியாக போயிட்டு நம்ம ஹீரோயினுக்கு கால் அடிச்சுட்டு, என்ன இன்னைக்கு வேலைக்கு வரலையா என்ன ஏதுன்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது, அவளும் ஆமாம் எனக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் சாக்கு சொல்லிட்டு இருக்கா. ஸோ இங்கே என்ன நடந்திருக்குங்கிறதெல்லாம் இங்கே கிறிஸ்க்கு தெரியும் இல்லையா, அவளை கொஞ்சம் சமாதானப்படுத்தி
ஞாபகப்படுத்தலான்னு சொல்லிட்டு நம்ம வெளியில் போகலாமா, லஞ்சுக்கு போகலாமான்லாம் சொல்லி கூப்பிடுறான். அவள் வந்து இப்போதைக்கு என்னால் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இவன் ஃபோன் பண்ணி முடிச்சுட்டு திரும்பும் போது தான் கரெக்டாக அங்கே சாயா வராளா ஹீரோவை பார்க்குறதுக்காக. ஸோ இங்கே கிறிஸை பார்த்த உடனே அவளுக்கு ஷாக் ஆகிடுது. அவளும் நீங்கள் பண்ணுற அப்படின்னு சொல்லி கேட்குறான். ஆனால் அவள் சட்டை செய்யாமல் அங்கேருந்து கிளம்புறானா. நான் சொல்லிகிட்டே இருக்கேன், கேட்டுகிட்டே இருக்கேன், நீ வாட்டுக்கு காதுலேயே வாங்காமல் போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அவள் வாய்ஸ் ஏற்றுறான். உடனே கிறிஸ் அங்கே வந்துட்டு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது என்னை கேள்வி கேட்குறதுக்கு, நான் எதுக்கு உனக்கு எல்லா ஆன்சரும் கொடுத்துட்ருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்குறான். அப்போ சாயாவும் இப்போ என்ன எதுக்காக என்கிட்ட கத்திட்டு இருக்க, ஹீரோயினை வந்து கரெக்ட் பண்ணலாங்கிறதுக்காக தானே இந்த ஆஃபீஸ்க்கு வந்தேன், அதை நான் தெரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அப்போ வந்து கிறிஸுமே எல்லாரும் ஒன்றை மாதிரியே இருப்பாங்கன்னு நினச்சிக்காத அப்படின்னு சொல்கிறான். சாயாக்கு இதை கேட்டு ரொம்ப கோவமாகிடுது. ஸோ ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சண்டை போடுறாங்க. இவன் வந்து ஹீரோ கண்டிப்பாக உன்னை லவ்வே பண்ணலை, யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான், அது தெரியாமல் நீ வந்து உனக்கு நல்லது பண்ணக்கூடிய ஃப்ரெண்ட்ஸை வந்து திட்டிட்டு இந்த மாதிரியெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன்னு சொல்கிறான். அவள் திரும்ப திரும்ப ஹீரோயினோட பின்னாடி சுற்றுறதுக்காகத்தான் நீ இப்போ இந்த ஆஃபீஸ்க்கு வந்திருக்க அப்படின்னே சொல்லிட்டு இருக்கா. அவனோட ஃப்ரெண்டு அவளை வந்து பார்க்குறாளா, ஹீரோயின் அவகிட்ட பயங்கரமாக புலம்பிட்டு இருக்கா, இந்த மாதிரி அவள் சாயாவை வீட்டில் கூட்டிகிட்டு வந்து வச்சுட்டான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம். ஸோ இதை கேட்டுட்டு அந்த ஃப்ரெண்டும் அவன் ஒன்றை லவ் பண்ணலைன்னு சொல்லிட்டு இந்த வேலையெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான். பட் ஆனால் எனக்கு ஒன்றும் அப்படி தெரியலை, அது மட்டும் இல்லாமல் உன்னோட லவ் உண்மையானது தானே, உன்னோட லவ்க்காக நீ அங்கேருந்து ஃபைட் பண்ண தானே செய்யணும், எதுக்காக பிரச்சனையிலேருந்து ஓடி ஒளிஞ்சிட்டு இருக்க, நீ ஓடி ஒளியறதுனால பிரச்சனையெல்லாம் முடிஞ்சிருமா என்ன அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும் போது ஹீரோயினும் வந்துட்டு இதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது, அவன் ரிவெஞ்சுக்குன்னு நிற்கிறான், அவனை போயிட்டு நான் என் வழிக்கு கொண்டு வரேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் அது பிரச்சனை தான் அப்படிங்கிற மாதிரியே பேசிகிட்டு இருக்கா. ஃப்ரெண்டும் இவளை சமாதானப்படுத்த முடியலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாளா. அப்போ ஹீரோயினோட அப்பா அங்கே வராரு. ஸோ அவரும் இதை தான் சொல்லிட்டு இருக்காரு, உன்னோட லவ்வுக்காக நீ ஃபைட் பண்ணியே தீரணுமா, அது எப்படி உன்னோட உண்மையான லவ்வுக்காக நீ ஃபைட் பண்ணலன்னா வேற யாரும் ஃபைட் பண்ணுவா. ஸோ அவன் ரொம்ப ஸ்டபன் ஆனவன் தான், ஆனால் அவன் கெட்டவன்லாம் கிடையாது, அவன் ரிவெஞ்ச் அது இதுன்னு சொல்லிட்டு கண்மூடித்தனமாக என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கான். பட் உன்னோட ட்ரூ லவ்வை அவன் புரிஞ்சுக்கிட்டான் அப்படின்னாக்க கண்டிப்பாக அவன் தப்பான வகையில் போக மாட்டான், உன்கிட்ட திரும்பி வந்துடுவான். எனக்கு வந்து அவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்ட விதத்துலேயே தெரியுது, அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு, பிடிக்காமலாம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. ஸோ நீ தான் உன்னோட ஸ்டாண்ட்லேருந்து உன்னோட லவ்வை அவனுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணி புரிய வைக்கணும், அந்த லவ் கண்டிப்பாக அவனை மாற்றிடும் அப்படின்னு சொல்கிறாரு. உடனே இவளும் யோசிக்கிறான். கிட்ட பேசி முடிச்சுட்டு வரக்கூடிய சாயாவும் இப்போ ஹீரோ கிட்ட வந்து பேசிட்டு இருக்கா. கிறிஸ் இங்கே வேலைக்கு வந்ததே ஹீரோயினுக்காக தான் வந்திருக்கான் போல. இப்போ கூட அவளை தான் கால் பண்ணி பேசிட்டு அவளை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லி அவளோட வீட்டுக்கெல்லாம் கிளம்பி போயிருக்கான், லஞ்சு கூட்டிகிட்டு போகிறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ வந்து இனிமேல் அவங்களுக்காக கேரெல்லாம் பண்ணிக்காத, ஹீரோயினை பற்றி இனிமேல் யோசிச்சு கூட பார்க்காத, அவளும் மூவ் ஆன் ஆகிறதுக்கு ரெடியாக தான் இருந்துட்டுருக்கான், சீக்கிரமாக அவளை டிவோர்ஸ் பண்ணிவிடு, நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லபடியாக வாழலாம் அப்படின்ன உடனே இந்த பேச்சு நீ எடுத்துக்கிட்டே தான் இருப்பியா, நான் இப்போ ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்னு ஹீரோ சொல்கிறான். உனக்கு டிவோர்ஸை பற்றி பேசினாலும் பிடிக்கல, நம்ம மேரேஜை பற்றி பேசினாலும் பிடிக்கல, இதுக்கு எப்போ தான் நீ சரியான சமயம்னு சொல்லுவேன், நான் எப்போ இந்த பேச்சு எடுத்தாலுமே நேரம் சரியில்லை, ஒர்க் பண்ணுறேன், வேலை இருக்குது, அது இதுன்னு ஏதாவது சொல்லி தட்டி கழிச்சிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லும் போது ஏன்னா இப்போதைக்கு நான் ஒர்க்கில் மட்டும்தான் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னு நினச்சிட்ருக்கேன், தேவையில்லாத தாட்ஸ் என் மைண்டுக்கு வராது, அது நீ சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்ல உடனே அவள் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறா. அவன் ஃப்ரெண்ட்ஸும் ஒன்றா ஆஃபீஸ்லேருந்து கிளம்புறாங்களா. அந்த சமயத்தில் பார்த்தா ஹீரோயினோட ஃப்ரெண்ட் அங்கே வந்து நின்றுட்டுருக்கான். உனக்கு தான் என் ஃப்ரெண்டு பிடிக்கல, ரிவெஞ்ச் பண்ணுறதுக்கு தானே கல்யாணம் பண்ணேன், அதான் அவளை கல்யாணம் பண்ணிவிட்ட, அவளை அழுக வச்சுட்டல, மரியாதை அவளுக்கு டிவோர்ஸ் கொடு அப்படின்னு சொல்லி ஹீரோ கிட்ட வந்து கத்திட்டு இருக்கான். ஹீரோவும் நான் என்ன பண்ணணும் ஏது பண்ணணுங்கிறத நீ எனக்கு சொல்ல தேவையில்ல, நீ யார் முதல்ல எங்கள் ரிலேஷன்ஷிப்புக்கு நடுவில் வந்து இந்த மாதிரி ஜட்மெண்ட் கொடுத்துட்ருக்கிறதுக்கு, உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு சொல்லி கத்துறான். இவளும் விடாமல் என் ஃப்ரெண்டு சந்தோஷத்துக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன், அவளை ஏதோ நிம்மதியாக இருக்க விட மாட்டேன்னு சொன்னியாமே, டிவோர்ஸ் பண்ண மாட்டேன்னு சொன்னியாமே, நான் வேணா சொல்கிறேன், இப்போவே உனக்கு வாக்கு கூட கொடுக்குறேன், நீ வேணா பார்த்துட்டே இரு, இன்னும் கொஞ்ச நாளில் என் ஃப்ரெண்டு வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாக இருக்க போகிறான், அதை பார்த்து நீ வயிறு எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகிற அப்படின்னு சொல்லி கத்துறா. இதனால் ஹீரோக்கும் கோவம் ஆகிட்டு முதல்ல இங்கேருந்து கிளம்பி இல்லை கழுத்தை பிடிச்சி வெளியில் தள்ளிடுவேன்னு கத்துறான். அப்போ வந்து காட்டாவும் இந்த பொண்ணும் வந்துட்டு கொஞ்சம் வந்து டாம் அண்ட் ஜெரி மாதிரி ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்கல்ல. ஸோ இங்கே ஹீரோவோட கோவத்தை புரிஞ்சுக்கிட்டு இவளோட கோவத்தையும் அவன் புரிஞ்சுக்கிட்டு அவளை தரன்னு அங்கேருந்து இழுத்துட்டு போயிட்டான். அதுக்கப்புறம் இங்கே கிறிஸ் வந்து ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கானா. அப்போ ஃபினான்ஷியல் ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பழசெல்லாம் அவன் செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது அதில் நிறைய கணக்கில் வந்து மாற்றங்கள் இருக்கிறத பார்க்குறான். நிறைய பணம் வந்து திருடி இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறான். இது யார் பண்ணாங்க எதுக்கு பண்ணாங்கன்னு தெரியல, இருந்தாலும் இதை நம்ம தான் தப்பாக கணக்கு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற மாதிரி அவன் ஒரு தடவைக்கு பல முறை செக் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் அங்கே அசிஸ்டண்ட் வராரு. ஸோ ஹீரோவுடைய அப்பா வந்து இந்த ஃபைல் ஒன்று பார்க்க சொன்னாருன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைலை கொண்டு வந்து கொடுக்க கிறிஸ் அதை வாங்கிக்கிறான். பிறகு வந்து அவன் அந்த அசிஸ்டன்ட் கிட்ட இங்கே வேறு ரொம்ப வருஷமாக வேலை செய்கிறாரு, இந்த கணக்கு விஷயத்தை அவர்கிட்ட கேட்கலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறான். ஆனால் அவன் கேட்கல. உடனே அசிஸ்டண்ட்டும் உனக்கு ஏதாவது கேட்கணும்னு இருந்தால் கேளுப்பா அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இல்லை எதுவும் இல்லை, நான் தான் கொஞ்சம் கேல்குலேஷன்லாம் பார்த்துட்ருக்கேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறான். ஏன் நைட்டு ஹீரோ வீட்டுக்கு வரலன்னு சொல்லிட்டு ரொம்ப வரையிட அவனை கால் பண்ணிகிட்டே இருக்கான். அவன் கால் எடுக்கவே இல்லை. ஸோ அப்போ வந்து அவங்க அப்பாவும் பார்க்குறாங்க.
பார்க்குறாளா அவங்க அப்பா கிட்ட போயிட்டு இந்த மாதிரி இன்னும் வீட்டுக்கு வரலையே அங்கிள், என்ன பண்ணுறது, அவங்களுக்கு ஏதாவது கால் பண்ணானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டுட்டு இருக்கும் போது அவர் ப்ராப்பராக பதில் சொல்லாமல் இதெல்லாம் இங்கே நடக்கிறது தான், நீ போய் தூங்கு போ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பிடுறாராம். இவர் இந்த மாதிரி இன்சென்சிட்டிவாக இந்த விஷயத்தில் நடந்துக்கிறத பார்த்து சாயாவுக்கு வந்து பயங்கர வருத்தமாகிடுது. இருந்தாலும் அவர் தான் ஏற்கனவே வீட்டை விட்டு துரத்தணுன்னு இருக்காரு, அதனால் அவர்கிட்ட பேசி என்ன போகுதுன்னு சொல்லி அப்படியே விட்டுடுறான். பார்த்தோன்னா ஹீரோயினை தான் வந்து பார்த்துட்டு இருக்கான். அவன் அங்கே அழுதுகிட்டே நிற்கிறத இவன் கேட்டுக்கு வெளியில் நின்றுக்கிட்டு ஒரு ஏக்கத்தோடு பார்த்துட்டு இருக்கான். அதனால் ஆஃபீஸில் ஹீரோவையும் கிறிஸையும் ஹீரோவோட அப்பா கூப்பிட்டு இந்த மாதிரி ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்குது, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டானது, நானே நேரில் போகலான்ட்டு தான் இருந்தேன், பட் எனக்கு இப்போ வேற ஒரு வேலை வந்துருச்சு, அதனால் எனக்கு பதிலாக நீ போயிட்டு வான்னு சொல்லிட்டு ஹீரோவை கொரியாவுக்கு போக சொல்கிறாரு. அவனும் என்ன திடுதிப்புன்னு சொல்கிறீங்க, இப்போ உடனே கிளம்புனா நான் அப்புறம் என் வேலையெல்லாம் என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லும்போது அதுதான் உனக்கு அசிஸ்டண்ட்டாக கிறிஸ் வந்துட்டான்ல, உன் வேலை எல்லாத்தையும் அவன்கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போயிடு, அவனுக்கு ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நானும் அசிஸ்டண்ட்டும் வந்து கைட் பண்ணிக்கிறோம், நீ உடனே கிளம்பு அப்படின்னு அவனை அவசரப்படுத்துறாரு. அவனுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ சாயாவும் ஹீரோக்காகன்னு சொல்லி திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காளா. அப்போ ஹீரோவும் இவர் இந்த மாதிரி அர்ஜென்ட்டாலாம் இது வரைக்கும் என்ன அனுப்புனதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் கேட்டுட்டு சாயாவும் ஒருவேளை ஒன்று என்னையும் பிரிக்கிறதுக்கு அங்கிள் புதுசாக ஏதோ பிளான் போடுறாரோ அப்படின்னோடனே தெரியல, அந்த மாதிரியெல்லாம் நான் யோசிக்கலை, அவர் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறான். சாயாவும் நான் இங்கே உனக்காக தானே வந்தேன், இனிமேல் நான் தனியாக இருந்து என்ன பண்ண போகிறேன், பேசாமல் நானும் உன் கூட வரேன்னு உடனே அங்கே மீட்டிங்காக தானே போகிறேன், உனக்கு வந்து அப்புறம் போர்டாக இருக்கும், நீ இங்கே இரு, நான் சீக்கிரமாக வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்புறான். வந்ததுக்கப்புறம் தான் தெரியுது அவங்க அப்பாவோட பிளான் தான் அது. அவனுக்கும் ஹீரோயினுக்கும் ஒரே ரூமு புக் பண்ணி வச்சிருக்காரு, ஹீரோயினையும் மீட்டிங் இருக்குன்னு சொல்லி அதே இடத்துக்கு அனுப்பி வச்சிருக்காரு. ஸோ 2 பேருமா ஆக்சிடென்டலாக தான் அந்த ரூம்குள்ளே மீட் பண்ணுறாங்களா. ஸோ இப்போ அவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆனதுக்கப்புறமா ஹீரோவும் இதெல்லாம் ஹீரோயினோட பிளான் அப்படின்னு சொல்லிட்டு அவகிட்ட சரி நம்ம 2 பேரும் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒன்றா இருக்கலாம், மேட்ச் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி வந்து கேட்டுட்டு இருக்க ஹீரோயினுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அங்கேருந்து வேகமாக ஓடி வந்துடுறா. அங்கே வந்த உடனே அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், அவன் எதுக்காக இங்கே இருக்கான், என்ன வந்து இங்கே மீட்டிங்க்கு அனுப்பி விட்டுட்டு பின்னாடியே அவனையும் அனுப்பி வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அவங்க அப்பாவும் எல்லாமே ஒன்று நல்லதுக்காக தான் பண்ணேன், அந்த வீட்டில் இருந்தால் நீ தான் வந்துட்டு சாயா இருக்கனால வரமாட்டேன்னு சொல்கிற, அவனும் ஒன்றை தேடி அங்கே வீட்டுக்கு வரமாட்டான், அவங்க 2 பேருக்கு தனியாக ஒரு ஸ்பேஸ் கிடைக்கணும், நீங்கள் 2 பேரும் ஒன்றா பேசி டைம் எடுத்து கொஞ்சமாக வந்துட்டு பழக ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக அவன் உன்னை புரிஞ்சுப்பான், உன்னோட லவ்வை புரிஞ்சுப்பாங்கிறதுக்காக தான் இப்படி ஒரு பிளான் பண்ணி நாங்கள் செட் பண்ணி விட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட லவ்வை அவன்கிட்ட எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டே இருமா, நிறுத்தாத, அவன் சப்பனாக இருக்கவன் கண்டிப்பாக உன் லவ் உண்மைன்னு புரிஞ்சுக்கிட்டான், அவன் இந்த ரிவெஞ்சு அது இதுன்னு எல்லாத்தையும் விட்டுட்டு உன்கிட்ட மொத்தமாக வந்துடுவான், எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பேசுகிறத அங்கேருந்து ஹீரோ ஒட்டு கேட்டுடுறான். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கத்தில் இவர் பேசிட்டு இருக்கிறத அங்கே கிறிஸ் வந்து ஒட்டு கேட்டுடுறான். ஸோ கிறிஸ் வந்து இவர்கிட்ட போயிட்டு எதுக்காக இந்த பிளான் எல்லாம் பண்ணுறீங்கன்னு சொல்லும் போது அவரும் என் பொண்ணோட சந்தோஷத்துக்காக தான் பண்ணிகிட்ருக்கேன், சாயாவும் என் பையனை தப்பு பண்ணிக்கலான்னு பார்த்துட்டு இருக்காங்க, அவங்கள தப்பான வகையில் போக விட மாட்டேன், இதனால் என் பொண்ணு ஹர்ட் ஆகிறதுக்கு விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. கிட்ட ஃபோன் பேசி முடிச்சோடனே இப்போ ஹீரோயின் ஹீரோ கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிட்டு அவர் சொன்ன மாதிரியே ரொம்ப க்ளோஸாக இருக்க மாதிரியெல்லாம் பிஹேவ் பண்ணிகிட்டு இருக்கான். அவன்கிட்ட லவ்வை கன்ஃபெஸ் பண்ணுறது, அவனை ரொம்ப மிஸ் பண்ணேன் அது இதுன்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கும்போது ஹீரோ வந்து கொஞ்சம் மைண்ட் வந்து தடுமாறுறான். ஸோ இந்த மாதிரியெல்லாம் அவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்குது தானே, ஆனாலும் ரிவெஞ்ச் முக்கியம் தானே இப்படி பண்ணிகிட்டு இருக்கான். அவன் விடாமல் இவன் எங்கே போனாலும் சரி கூடவே தொத்திட்டு வந்துட்டு அவனோட கை கோர்த்துக்கிறது, அவனோட டச்சியாக பிஹேவ் பண்ணுறதுனே அன்றைக்கி ஃபுல்லாக வந்து ஒரு நாள் ஸ்பெண்ட் பண்ணுறாளா. ஸோ இவன் தடுத்து பார்க்குறான், என்னை வந்து நீ தொல்லை பண்ணிகிட்ருக்க, என் கூடவே எதுக்காக அலையிற, கிளம்பி போ அப்படின்ற மாதிரியெல்லாம் சொல்கிறான். நீ என்ன தான் பிளான் பண்ணாலும் சரி என்னோட க்ளோஸ் ஆக முடியாதுன்னு தான் சொல்லும் போது நான் உனக்கு ஒரு ஒய்ஃப் லீகலானவ, அதனால் நான் அவன் கூட தான் இருப்பேன், உன்னோட நான் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷம், நான் அவனை அவ்வளோ லவ் பண்ணுறேன்னு சொல்லி அவன் திட்டினாலும் அவன் கூடவே தான் வருவேன்னு சொல்லிட்டு அவன் கூடவே அன்றைக்கி நாள் ஃபுல்லாக சுற்றிட்டு அவன் என்ஜாய் பண்ணிக்கிட்டு தான் இருக்கா. ஹீரோ வந்துட்டு கூட இருந்து என்ஜாய் பண்ணாலும் அவன் மேலே வெறுப்பாக இருக்கிற மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கான். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஆஃபீஸை காட்டுறாங்களா. கிறிஸ் வந்து திரும்ப அந்த ஃபினான்ஷியல் அக்கௌண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு இருக்கும் போது தான் அசிஸ்டண்ட் அங்கே வராரு. அவன் என்ன செக் பண்ணுறான்னு பார்த்துட்டு இதெல்லாம் ஹீரோ ஆல்ரெடி செக் பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லும் போது அவனுக்கு மேனேஜ்மெண்ட் சைடும் இல்லை வந்து மார்க்கெட்டிங் சைடும் தான் அவனுடைய வேல்யூ வந்து அதிகமாக இருக்கும், அவனுக்கு அதில் தான் திறமை, ஆனால் எனக்கு நம்பர்ஸில் தான் திறமை அதிகம், ஸோ எந்த ஒரு நம்பரும் என்கிட்டேருந்து தப்பிக்கவே முடியாது, அதுக்கு தான் அவன் செக் பண்ணாலும் பரவாயில்லைன்னு சொல்லி நான் ரெக்கார்டெல்லாம் செக் பண்ணிகிட்ருக்கேன், இந்த விஷயம் அவனுக்குமே நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. என்னோடய ஃப்ரெண்டு காட்டா கிட்ட வந்து பயங்கரமாக திட்டிகிட்டு இருக்கா, நீ எல்லாம் என்ன ஃப்ரெண்டு, உன்னோட ஃப்ரெண்டு வந்துட்டு அதாவது சாயா வந்துட்டு இப்படி இந்த மாதிரி என் ஃப்ரெண்டை வந்து ஹர்ட் பண்ணிகிட்டு இருக்கா, நீ அதை அலோவ் பண்ணிவிட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்கா, ஒரு நல்ல ஃப்ரெண்டாக இருந்தால் அவளை திருத்தி கொண்டுட்டு போகிறது இல்லையா, கல்யாணமான ஒருத்தன் வீட்டில் வந்து இப்படி டேரா போட்டுட்ருக்கா அப்படின்லாம் சொல்லி கத்தும் போது இங்கே பாரு நீ என்னை தப்பாக புரிஞ்சிட்ருக்க, என்னோடய ஃப்ரெண்டு ஹர்ட் ஆகக்கூடாதுங்கிற எண்ணம் எனக்குமே அதிகமாக இருந்துகிட்ருக்கு, சாயா எதனால் இப்படி பண்ணுறான்லாம் எனக்கு தெரியல, நானே அவகிட்ட பேசணும் தான் நினச்சேன்,
ஹீரோ வேற இப்போ ஆஃபீஸில் இல்லையாம்மா, இதுதான் சரியான சமயம், அவள் தனியாக தான் இருப்பா, நான் போயிட்டு உனக்கு முன்னாடியே பேசுகிறேன், நீ அப்பயாவது என்னை நம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹீரோவோட வீட்டுக்கு அவன் கூட்டிகிட்டு வரான். இவளும் இப்போ ஒளிஞ்சிருந்து அவங்க பேசுகிறத பார்க்கறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ இப்போ பார்த்தா இவன் நிஜமாவே அவகிட்ட சொன்ன மாதிரி நீ இந்த மாதிரி பண்ணுறதெல்லாம் தப்புச்சாயா, ஹீரோக்கு வந்து உனக்கு ஃபீலிங்ஸ் இருந்தது உண்மை தான், அது இங்கே எல்லாருக்குமே தெரியும், பட் ஆனால் இப்போ எல்லாமே நிலமை மாறிடுச்சு, அவனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, ஸோ அவனோட வீட்டில் இங்கே வந்து தங்கிட்டு இருக்கிறது அவனுக்காக நீ ஆசைப்படுறதெல்லாம் ரொம்ப தப்பு, ஊர் உலகத்தில் உன்னை ரொம்ப கேவலமாக பேசுவாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கும் போது இவளுமே எந்த நாளும் சரி நீங்கள் யாரும் வந்து என்னை புரிஞ்சுக்க போகிறதில்ல, என்னோட லவ்வுக்கு நீங்கள் யாரும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க போகிறதில்ல, நிஜமாவே வந்து ஹீரோ என்ன லவ் பண்ணுறான், என்கிட்ட ஹெல்ப் கேட்டான், அதுக்காக தான் நான் எல்லாமே பண்ணிகிட்ருக்கேன், உங்களுக்கெல்லாம் எங்களை பார்த்தா இந்த மாதிரி காமெடியாக தான் தெரியும், ஹீரோயின் வந்து பாவமாக மூஞ்ச வச்சுக்கிறதுனால எல்லாரும் அவளை தான் நல்லவன் நம்பிட்டு இருக்கீங்க, அவளோட உண்மையான ரூபம்லாம் உங்களுக்கு தான் தெரியாமல் இருந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவளும் இவன் சொல்கிறது எதுக்குமே ஸ்பேஸ் கொடுக்காம என்ன நம்பாமல் எனக்கு வர சொல்கிறேன், உங்ககிட்ட எனக்கு பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைங்கிற மாதிரி சொல்லிட்டு அவள் கோச்சிட்டு அங்கேருந்து போயிடுறான். இவன் கேப்பே விடாமல் ஹீரோ கூடவே சுற்றிட்டு இருக்காளா ஒரு நாள் ஃபுல்லாக. ஸோ பொறுத்து பார்க்குறவனுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது, அவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். உனக்குலாம் ஒரு தடவை சொன்னால் புரியவே புரியாதா, என் வீட்டில் உட்காந்துக்கிட்டு எவ்வளோ பெரிய பிரச்சனையை உண்டாக்குன, நீ என் லைஃப்பில் வந்ததுக்கப்புறம் தான் எல்லா பிரச்சனையுமே வந்துச்சு, அதுக்கும் மேலே இன்னைக்கு கூட எனக்கு ஸ்பேஸ் கொடுக்காம என் கூடவே சுற்றிட்டு இருக்க, நான் ஒன்றை விரும்பலைன்னு சொன்னால் உன் மண்டையில் ஏறவே ஏறாதா, நான் ரிவெஞ்சுக்காக தான் உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு இல்லை நீ போய் சொல்கிற, நீ என்னை நிஜமாவே லவ் பண்ணுறதான் எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி அவள் சொல்கிறாளா, முட்டாளா நீனு, உன்னை நான் வெறுத்துட்ருக்கேன்னு சொல்கிறேன், திரும்ப லவ் பண்ணுறேன்னு கூட வந்து சுற்றிட்டு இருக்க, என் மைண்டில் என்ன ஓடுதுங்கிறத உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக திட்டி விட்டுடுறான். உன்னை பார்த்தாலே எனக்கு எரிச்சலாக இருக்குது, கூடவே வேற சுற்றிட்டு இருக்க, போய் தொலைக்கிறியா பாரு அப்படின்னு. அதுக்கப்புறமா இவன் திட்டிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிட இவளுக்கு நிஜமாவே வருத்தம் ஆயிடுது, ஒருவேளை நிஜமாவே இவனை லவ் பண்ணலையோ அப்படின்னு சொல்லிட்டு குட்டி ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துட்டு கண்ணா பின்னான்னு குடிக்கிறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஸோ குடிச்சிட்டு இவன் அந்த இடத்துல பயங்கரமாக சிரிச்சு டான்ஸ் பண்ணிட்டுலாம் இருந்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கும் போது தான் அங்கே வரக்கூடிய ஹீரோக்கு வந்து இப்போ ரூமுக்கே போயிட்டான். பட் ஆனாலும் அவனுக்கு பயம் வந்துடுது, ஹீரோயினை தனியாக விட்டு வந்துடுறோமேனு சொல்லிட்டு. ஸோ இப்போ திரும்ப அவளை தேடி அங்கே இங்கேன்னு அலைஞ்சு ஒரு வழியாக அவளை கண்டும் பிடிக்கிறான். ஸோ அங்கே அவள் டான்ஸ் பண்ணிட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவகிட்ட போயிட்டு வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிடும் போது அவளும் நான் வரமாட்டேன், இங்கே தான் நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி வம்பு பண்ணிட்டு இருக்கா. அப்புறம் அவனும் அவளை அங்கேருந்து வெளியில் இழுத்துட்டு போக அவள் நடக்கிறதுக்கே அங்கே திணறிட்டு இருக்கிறத பார்த்துட்டு ஹீரோவும் அவளை முதுகில் தூக்கிக்கிட்டுலாம் வந்து ரூமுக்கு வந்து சேர்றான். அங்கே வந்ததுக்கப்புறமா இவனை டைட்டாக ஹக் பண்ணிக்கிட்டு அவளோட ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண மாட்டேன், நான் இங்கே தான் இருப்பேன், எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட ரொம்ப க்ளோஸராகவே இருந்துட்டுருக்கா. ஹீரோவும் அவளை விலக்கி விட்டுட்ருக்கான். இவன் விலகிற மாதிரியே இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்தில் அவனுமே சரி போய் தொலையட்டும் அப்படிங்கிற மாதிரி விட்டுடுறான். அவனை ஹக் பண்ணிக்கிட்டே அந்த இடத்துல தூங்கவும் செஞ்சிடுறா. பார்த்தோன்னா ஹீரோக்கு வந்து விடாமல் கால் மெசேஜ்னு பண்ணிகிட்டே இருக்கான். ஆனால் அவன் ஒன்றுத்துக்கும் ரிப்ளை பண்ணவே இல்லையா. ஸோ அடுத்த நாள் காலையில் பார்த்தா அவளோட பெட்டி படுக்கையெல்லாம் தூக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறான். அப்போ அந்த மெய்டு பார்த்துட்டு இங்கேருந்து கிளம்பிட்டியா அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இரு உனக்காக கேப் நானே கூப்பிட்றேன் அப்படின்லாம் சொல்லிட்டு எல்லாத்தையும் வேகமாக பண்ணிகிட்டு இருக்காளா. அதை பார்த்துட்டு சாயாவும் என்ன கொழுப்பாக இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கிளம்புறீங்கல்ல, அதனால தான் உங்களை வழி அனுப்பலான்னு தான், ஏன்னா வீட்டில் தான் வேறு யாரும் இல்லையே அப்படிங்கிற மாதிரியெல்லாம் வாய் பேசிக்கிட்டு அவளை எப்படியோ பேக் பண்ணி அனுப்பி விட்டுட்டோன்னு சொல்லி அங்கே ஹீரோடைய அப்பாவுக்கு கால் பண்ணிட்டு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க அந்த மெய்டு. ஸோ அப்போ தான் அவர் வந்து சந்தேகமாகிட்டு இங்கே கிறிஸ் கிட்ட கேட்குறாரு, சாயாவும் நீனும் க்ளோஸ் ஃப்ரெண்டு தானே, அவள் வந்து இப்போ வீட்டை விட்டு கிளம்பிட்டானா நம்புற மாதிரி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அதுக்கு அவன் என்ன சொல்கிறான்னா, சாயாவை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அவன் ரொம்ப நல்லவ தான், ஆனால் ஹீரோன்னு வந்துட்டா மட்டும் அவள் யார் சொல்கிறதை கேட்குறதுக்கு தயாராக இல்லை, ரொம்ப ஸ்டப்பானாக இருப்பா, அவளோட ஃபீலிங்ஸ் கொண்டு அவள் அப்படி தான் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அவள் நிஜமாவே வந்து ஹீரோ அவளுக்கு லைட்டாக ஒரு ஹிண்ட் கொடுத்துருக்கான், இந்த மாதிரி அவளோட தேவை இருக்குது, இல்லை அவள் இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லிட்டா போதும், அவள் கண்டிப்பாக எதையும் யோசிக்காமல் அவன்கிட்ட தான் போயிடுவா அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்ட உடனே அவங்க அப்பாவும் கிறிஸ் கிட்ட எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இன்னும் நைட் ஃபுல்லாக குடிச்சிருக்கனால ஹீரோவை க்ளோஸ் பண்ணிக்கிட்டே ஹக் பண்ணிக்கிட்டே வந்துட்டு தூங்கிடுறா இல்லையா. ஸோ இப்போ காலையில் ஹீரோ தான் ஃபஸ்ட்டு கண்விழிக்கிறான். அவளை விலக்கி விட்டுட்டு எழுந்து வரானா, அவளை கூப்பிட்டு பார்க்குறான், அவள் எழுந்திருக்கிற மாதிரியே இல்லை, நிறைய ட்ரிங்க் பண்ணனால ஃபுல்லாக ஃப்ளாட் ஆகிட்டு இருக்கா. ஸோ ஹீரோவும் இதை பார்த்துட்டு அவளுக்காக கொஞ்சம் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். அந்த சமயத்தில் திடீர்னு எழுந்து அவள் பயங்கரமாயிட்டு வாமிட் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறா. ஹீரோ போயிட்டு அவள் கைத்தாங்கலாம் பிடிச்சி அவளை ஹெல்ப் எல்லாம் பண்ணிவிட்டு அவளை திரும்ப தூங்கலாம் வச்சு ஹெல்ப் பண்ணி பார்த்துட்ருக்கான். எங்கேயுமே போகாமல் அவள் கூடவே தான் இருந்துட்டுருக்கானா. ஸோ இது எல்லாத்தையுமே அவளும் கவனிச்சுக்கிட்டு தான் இருக்கா. அதுக்கப்புறமா அவள் வந்துட்டு என்னையே இன்றைக்கி நல்லா பார்த்துக்கிட்டல, உன் மனசில் ஒன்றுமே இல்லைனாக்கா எதுக்காக ஒரு நாள் ஃபுல்லாக எனக்காக நீ டைம் வேஸ்ட் பண்ணியிருக்க அப்படிங்கிற மாதிரியெல்லாம் போய் கேட்கும் போது அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, உன்னோட நினப்பெல்லாம் தூக்கி குப்பையில் போடு அப்படிங்கிற மாதிரி அவனும்
அவனும் திட்டிகிட்டு இருக்கான். ஸோ இவ வந்து நான் நம்ப மாட்டேன், நீ என்ன லவ் பண்ணுற, அதனால தான் என்னை கேர் பண்ணி பார்த்துக்கிட்டேன், உன் வாய் வந்து வேறு மாதிரி சொன்னாலும் உன் மனசு என்ன சொல்லுதுங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது அப்படின்லாம் சொல்லிட்டு அவன்கிட்ட ஹக் பண்ணிக்கிட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டு ஏதாவது பொய் சொன்னாலும் சரி நம்ப மாட்டேன், உனக்கு என் மேலே லவ் நிறையா இருக்குது அப்படின்லாம் சொல்லி பேசிகிட்டு இருக்கும் போது அவனும் ஒரு மண்ணும் இல்லை அப்படின்னு சொல்லி பிடிச்சி தள்ளி விட்டுட்டு இருக்கான். ஸோ இவன் இந்த மாதிரி வந்து அவன்கிட்ட ஃப்ளர்ட் பண்ணிக்கிட்டே இருக்காளா, டக்குன்னு பார்த்தா அவங்க ரூம் டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே சாயா வந்து நின்றுட்டுருக்கா. சாயாவை பார்த்த உடனே ஹீரோயினுக்கு தூக்கி வாரி போடுது. இங்கே சாயாவும் இவங்க 2 பேரும் என்ன க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஷாக் ஆகுறா. அதுக்கப்புறம் அவளே சுதாரிச்சுக்கிட்டு ஹீரோவை பார்த்துட்டு, என்ன நீ சொன்னது வந்துட்டு கடைசி நிமிஷத்தில் சொன்னியா, ஸோ ஃப்ளைட்டில் வந்து ஏறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு, அதனால தான் லேட்டாக வந்துட்டேனா, எனக்காக ரொம்ப நேரம் காத்திருந்தியா அப்படின்லாம் சொல்லி கேட்கும்போது ஹீரோயினும் இது வந்து ஹீரோவோட வேலை தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிறா. நிஜமாவே ஹீரோ தான் பண்ணியிருப்பான். ஆக்சுவலாக என்ன இருக்குன்னா, இப்போ ஹீரோயினும் அவங்க அப்பாவும் நாள் வந்து ஃபோனில் பேசியிருப்பாங்கல்ல, இந்த மாதிரி வந்து ஹீரோ கிட்ட லவ் புரிய வை, அவனை ஏற்றுப்பான் அப்படின்லாம் சொல்லி அவங்க அப்பா சொல்லுவார்ல, அதை இவன் விட்டு கேட்டான்ல, அதுக்கு தான் ஹீரோயினும் அவங்க அப்பாவும் பிளான் போட்டு தான் இதெல்லாம் பண்ணுறாங்கன்னு இவன் பழி வாங்கணும்னு சொல்லி சாயாவுக்கு அப்போவே கால் பண்ணிவிட்டு, நீ என்னை பார்க்கறதுக்காக இப்போ கொரியாவுக்கு கிளம்பி வா, நான் இந்த ஹோட்டலில் இருக்கேன், நீ வர விஷயம் கண்டிப்பாக எங்கள் அப்பாவுக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுருக்கான். ஸோ அதுபடி தான் இப்போ சாயாவும் அங்கே கிளம்பி வந்திருக்கா. இப்போ இங்கே ஹீரோயின் வந்து பார்த்ததுக்கப்புறமும் இப்போ சாயா சொல்கிற வேர்ட்ஸை கேட்டுட்டு, நீ வந்து அவன் உனக்காக காத்திருந்தாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்க, பட் அவனுக்கு உன்னோட நினைப்பே கிடையாது தெரியுமா, நான் ட்ரிங்க் பண்ணிட்டேங்கிறதுக்காக ஒரு நாள் முழுக்க என் கூடவே என் பக்கத்துலேயே டைம் ஸ்பெண்ட் பண்ணி எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு சொல்லி அவ்வளோ கேரிங்காக அவன் பார்த்துட்டு இருந்தான் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொன்ன உடனே, அது ஏதோ அவன் வந்து நடிக்க கூட செஞ்சுருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சாயா சொல்லிட்டு இருக்க, இது நடிப்பில்லை உண்மைதான் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. உடனே ஹீரோவும், நீவும் இவ்வளோ பெரிய முட்டாளாக இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கல, நான் என்ன பண்ணாலும் நடிப்புன்னு உனக்கு நீயே சமாதானம் சொல்லிட்டு முட்டா மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் இது வரைக்கும் உங்ககிட்ட நடிக்க மட்டும்தான் செஞ்சேன், நீயும் எங்கள் அப்பாவும் என்ன பிளான் பண்ணுறீங்கன்னு தெரிஞ்ச உடனே நான் சாயாவை வர வச்சுட்டேன், சாயா இங்கே வராங்கிற ஒரே காரணத்துக்காகத்தான் நான் இன்னும் ரூம் கூட மாற்றாமல் இருந்தேன் அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்டுட்டு ஹீரோயினுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அவளும் நானும் ஹீரோவும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லீகலாக வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டவங்க, ஸோ நாங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கோம், ஆனால் உனக்கும் அவனுக்கும் என்ன சம்மந்தம், உன்னால் ஒரு முறையை ஒழுங்காக சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு சாயாவை பார்த்து கொஸ்டின் பண்ணி அசிங்கப்படுத்தணுங்கிற இன்டென்ஷனில் இருக்கா. ஸோ இதை பார்த்த உடனே சாயா வந்து அப்படியே ஹீரோ பக்கம் திரும்ப வார்த்தையை அளந்து பேசு அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்கிறானா. அந்த சமயத்தில் தான் வார்த்தையை அளந்து பேச வேண்டியது அவ கிடையாது, நீ தான், நீ மரியாதையை என் கூட வான்னு சொல்லிட்டு அங்கே கிறிஸ் உள்ள என்ட்ரி கொடுக்குறான். இவனை பார்த்து இவன் 3 பேருமே ஷாக்காக ஹீரோ உடனே கிறிஸ் கிட்ட, எங்கள் அப்பா தானே உன்னை அனுப்பி வச்சாரு அப்படின்ன உடனே, ஆமாம் அங்கிள் வந்து அவள் ஒழுங்காக வீட்டுக்கு போயிட்டாலான்னு வாட்ச் பண்ணுறதுக்காக என்னை ஃபாலோ பண்ண சொன்னார், ஆனால் நான் இங்கே வந்தது நல்லதாக போச்சு, தேவையில்லாமல் கல்யாணமான வேறு 2 பேருக்கு நடுவில் அவள் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அங்கே வந்து ஹீரோவும் அவனை திட்டுறதுக்காக வரான். அந்த சமயத்தில் சாயா கையை பிடிச்சி அங்கேருந்து இழுத்துட்டு போயிடுறான். ஸோ ஹீரோ வந்து அவளை ஃபாலோ பண்ணிட்டு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் வந்து அவனை விடாமல் இழுத்து பிடிச்சிக்கிறான். ஸோ இப்போ வந்து ஹீரோவும் என்னை விட மரியாதையா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்திட்டு இருக்கும் போது ஹீரோயினும், நான் உன்கிட்ட ரொம்ப ப்ளீஸ் பண்ணி கேட்டா என் கூட இருப்பியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பின்னாடி இருந்து பேக் ஹக் பண்ணிட்டு, என் கூடவே இரு ப்ளீஸ், அவகிட்ட போகாத அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டதுக்கப்புறமும் ஹீரோ வந்து அவளோட கையை தட்டி விட்டுட்டு அவன் வெளியில் வரானா. அப்பயுமே இவ பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு வந்து, நான் உன்னை போக விட மாட்டேன், நீ என் கூட தான் இருக்கணும், நீ எனக்கு தான் ஹஸ்பண்ட் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. இதனால் ஹீரோவுக்கு பயங்கரமாக கடுப்பாகிடுது. மரியாதையாக என்னை விட்டுடு அப்படின்னு சொல்லி கத்துறான். இவ விடுற மாதிரி இல்லையா. உடனே அவனும் கதவை திறந்து அவளை பிடிச்சி வெளியில் தள்ளி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருந்து கதவை முடிக்கிறான். இவளும் கதவை நீ திற, நான் உள்ளே வருவேன் அப்படின்னு சொல்லி கத்திகிட்டே இருந்துட்டு இருக்கா. நீ வாட்டி கத்திகிட்டே கெடன்னு சொல்லிட்டு இவன் உள்ளே போயிட்டு உட்காந்துக்கிறான். ஸோ இப்போ சாயாக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இங்கே கிறிஸ் அவளை கூட்டிகிட்டு வந்து பயங்கரமாக கத்திட்டு இருக்கான். நீ வந்து எல்லை மீறி போயிட்டுருக்க, அவங்க 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப், நடுவில் நீ யார் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். நீ என்ன கேவலப்படுத்தலாம்லாம் சொல்லி பார்த்துட்டே இருக்காத, ஹீரோ என்னையை தான் உண்மையாக லவ் பண்ணுறான், அவனுக்கு அவள் கூட இருக்கிறதே பிடிக்கலை அப்படின்னு சொல்லி இவளும் சண்டை பிடிச்சிட்டு நிற்கிறான். உனக்கு மண்டையில் ஏறவே ஏறாதா, அவனோட பார்வையிலே அவனுக்கு உன் மேலே காதல் இருக்கா, என்ன இருக்குன்னுலாம் புரிஞ்சுக்க முடியாதா, அவ்வளோ பெரிய முட்டாளா நீ அப்படின்னு சொல்லி திட்டுறான். நீ என்ன வேணாலும் சொல்லிக்கோ, நான் உன்னை நம்ப மாட்டேன், அவனை மட்டும்தான் நம்புவேன், வேறு யாரையும் நம்ப மாட்டேன்னு சொல்லிட்டு இருக்கா. இதெல்லாம் கேட்ட உடனே கிறிஸும் ரொம்ப கோவப்பட்டுட்டு அவளை இழுத்து ஹக் பண்ணி கிஸ் பண்ணிடுறான். ஸோ சாயா வந்து அவனை விலக்கி விட்டுட்டு பொலிர்னு ஒரு அறை விட்டுறா. அப்போ என்ன நினச்சிட்டு இருக்க நீ, உன்னை ஃப்ரெண்டுன்னு நம்பின பார்த்தியா அப்படிங்கவும், அதுக்கு கிறிஸும், இங்கே ஈவிலாக இருக்கக்கூடிய அவனை தானே உனக்கு பிடிச்சிருக்கு, அதனால தான் நானும் அவனை மாதிரியே பிஹேவ் பண்ணுறேன், அப்போ தானே உனக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். இதை கேட்டோடனே சாயாவும், அவன் ஈவிலாக வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனால் அவன் என்றைக்குமே என்ன அட்வான்டேஜ் எடுத்தது கிடையாது, என்ன எந்த ஒரு விஷயத்துலையுமே கம்பல் பண்ணது கிடையாது, மொத்தத்தில் உன்னை மாதிரி கிடையாதுன்னு சொன்ன உடனே அவன் உன்னை ஒரு டூல்
டூலாக மட்டும்தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கான். அந்த விஷயத்த நீ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தாலே தெரியும். அவனோட பார்வை, அவனோட காதல் எல்லாமே ஹீரோயினுக்கு மட்டுமே சொந்தமானது. நீ முட்டாள் மாதிரி அவனுக்கு பின்னாடி பின்னாடி போய் நின்றுட்டுருக்க. இதனால் உன்னோட கேரக்டர் தான் அசிங்கமாக போயிட்டுருக்கு. அவனுக்கு எந்த லாஸும் கிடையாதுன்னு கத்துறா. இல்லை, அவன் என்ன லவ் பண்ண தான் செய்கிறான், நீ என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேன்னு இவ திட்டிட்டு அங்கே ஹீரோடைய ரூமுக்கு வந்துடுறா. பார்த்தோன்னே ஓன்னு அழுக ஆரம்பிச்சிடுறா. என்னாச்சுன்னு சொல்லிட்டு அவன் கேட்டுட்டு இருக்கும் போது கிறிஸ் சொன்ன அது எல்லாத்தையுமே சொல்கிறான். இந்த மாதிரி நீ வந்து நிஜமாவே என்னை லவ் பண்ண தானே செய்கிற, என்ன ஒரு டூலாலாம் நீ யூஸ் பண்ணிக்க மாட்டே தானே, எனக்கு நீ வந்து துரோகம் பண்ண மாட்டே தானே அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கும் போது ஹீரோ வந்து அமைதியாகவே இருக்கானா. எனக்கு நிஜமாவே உன்கிட்ட ஒரு பதில் வேணும், நீ என்னை உண்மையாக லவ் பண்ணுறல்ல அப்படின்னு சொல்லி கேட்குறா. அப்பயுமே இவன் அமைதியாக இருந்துட்டுருக்கானா. உடனே அவன்கிட்ட க்ளோஸராக போயிட்டு எனக்கு சத்தியமாக இப்போ ஒரு அஷூரன்ஸ் வேணும், இந்த சமயம் இந்த நைட்டு நீ என் கூட தான் இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எடுத்து கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிக்கிறான். அவனுமே அந்த கேஸில் வந்து அவளை தள்ளியெல்லாம் விடலை. அவன் ஆடாமல் அசையாமல் அப்படியே தான் நின்றுட்டுருக்கான். ஸோ இவளுக்கு வந்து கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது. இந்த மாதிரி ஹீரோக்கு தம் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி. இன்னும் அவங்க கிறிஸும் சேர்ந்து புதுசாக ஒரு சாவி வாங்கிட்டு ரூம்குள்ளே என்ட்ரி ஆகுறாங்களா. அப்போ பார்த்தா அங்கே இவ ட்ரெஸ் இல்லாமல் நின்றுட்டுருக்கா. ஹீரோ தான் அவளை வந்து அங்கே இருக்கக்கூடிய ஒரு பாத்ரூம் எல்லாம் போட்டு விட்டுட்டுருக்கான். கூடவே அவங்க வந்த சவுண்டு கேட்டோடனே ஹீரோ அவளை இழுத்து கிஸ் பண்ணுறதுக்காக ஆரம்பிச்சிடுறான். ஸோ இதெல்லாத்தையுமே ஹீரோயினும் கிறிஸும் பார்த்துட்டு பயங்கர ஷாக் ஆகிட்டு நின்றுட்டுருக்காங்களா. உடனே இவங்க விலகுன உடனே ஹீரோயின் அப்படியே ஹார்ட் பிரேக் ஆகிட்டு நின்றுட்டுருக்காளா. அப்போ வந்து ஹீரோக்கு பொலின்னு ஒரு அறை கொடுத்துட்டு நீ இந்த அளவுக்கு மோசமாக இருப்பேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல. ஆக்சுவலாக நீ என்னை ஹர்ட் பண்ணணும், அப்பாவை ஹர்ட் பண்ணணும், எங்களை ரிவெஞ்ச் பண்ணணும் தானே சொல்லி நின்றுட்டு இருந்த. ஸோ இன்னும் கொஞ்சம் நெஞ்சம் மிச்சம் இருக்கக்கூடிய என்னுடைய நல்ல ஹார்ட்டும் வந்து இப்போ சுக்குநூறாக போயிடுச்சு. இதுக்கும் மேலே நீ என்னை எதுவுமே பண்ண வேண்டாம். இனிமே நான் உன் லைஃப்பில் வரன்னு கூட நினைக்க மாட்டேன். ஸோ இந்த அளவுக்கு நீ வந்து போயிட்ட ஒரு ரிவெஞ்சுங்கிற பேர்லனா உனக்கு என்னோட லவ் புரியவே இல்லைன்னு தான் அர்த்தம். அதனால் நான் இங்கேருந்து திரும்ப திரும்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கிறதுக்கு விரும்பலை அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே சாயா பக்கம் திரும்பிட்டு நான் அங்கே ஊருக்கு போன உடனே இவனுக்கு டிவோர்ஸ் கொடுத்துட்றேன், நீங்கள் 2 பேரும் சந்தோஷமாக இருங்க, நீங்கள் 2 பேரும் தான் ஜாடிக்கேற்ற முடி அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அழுதுகிட்டே அவள் போயிட்றா. ஹீரோ கிட்ட நிஜமாவே நீ அவளை ரிவெஞ்சுக்காக தான் கல்யாணம் பண்ணி அப்போ இது வரைக்கும் நீ ஹர்ட் பண்ணிட்டல்ல, எல்லாமே உன்னோட ரிவெஞ்சுக்காக தான், உனக்கு அவன் மேலே காதல் இல்லை கரெக்டு தானே அப்படின்னோடனே ஆமாம் அப்படின்னு ஹீரோ சொல்கிறான். உடனே இதை கேட்டோடனே கிறிஸும் சரி உனக்கு அப்போ பெரிய தேங்க்ஸ் ஒன்று சொல்லிக்கிறேன், ஏன்னா இப்போ நீ அவளை மேலே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்ட இல்லையா, இதுக்கப்புறம் நான் வந்து ஹீரோயினை பர்சியூ பண்ண போகிறேன், எனக்கு அவளை ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சமாக பிடிச்சிருக்கு. ஸோ இப்போ வந்து நான் அதில் ஆக்ட் பண்ண போகிறேன், அவளை எனக்கு சொந்தமாக ஆக்கிக்க போகிறேன் அப்படின்னு சொன்ன உடனே இங்கே ஹீரோக்கு கோவம் வந்துடுது. இந்த மாதிரிலாம் பேசினேன்னா நான் வந்து சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இங்கே கிறிஸை வந்து சட்டையை பிடிச்சி எடுத்து மிரட்டான். அப்போ உனக்கு என்னடா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீ தான் அவளை வேணான்னு முடிவு பண்ணிட்டல, அப்புறம் என்ன அவள் சொல்லட்டும் நான் வேண்டான்னு சொல்லிட்டு அதுக்கும் நடுவில் உள்ள வரதுக்கெல்லாம் உனக்கு வந்து ரைட்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ அவன் அழுதுட்டுருக்க ஹீரோயினுக்கு போயிட்டு சமாதானம் சொல்கிறானா. ஹீரோயின் அங்கே தேம்பி அழுதுட்டு எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலை அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கா. அப்போ கிறிஸும் எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், நீ வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது அப்போ கடைசியாக அவளும் எனக்கு இங்கே இருக்க வேண்டாம், என்னை தயவு செஞ்சு இங்கேருந்து கூட்டிகிட்டு போயிட்டு கிறிஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு கேட்குறான். அதனால இவ ஹீரோக்கு முன்னாடியே வந்து கிளம்பி இங்கே வீட்டுக்கு வந்துடுறா. அப்போ கூட அவள் ஹீரோ கிட்ட சொல்லிட்டு தான் வரா, இனிமேல் நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, நீ என்ன தான் வந்து பண்ணாலும் சரி நான் கண்டிப்பாக வந்துட்டு உன்னால் ஹர்ட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவள் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா இப்போ கிறிஸ் வந்து அவங்க அப்பா கிட்ட என்னெல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லியிருப்பானா. ஸோ இப்போ அவர் வந்து பார்க்குறாரு. அப்பா அவளும் சாரி நான் வந்து உங்களுக்கு வாக்கு கொடுத்த மாதிரி செய்யலை, உங்களை ஏமாற்றிட்டேன், ஹீரோ வந்து என்னோட லவ்வை புரிஞ்சுப்பான், நான் புரிய வைப்பேன்னு சொன்னீங்க இல்லையா, ஆனால் என்னோட லவ் அவ்வளோ ஒர்த் இல்லை போல், அவன் வந்து என்னைய கொஞ்சம் கூட புரிஞ்சுக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டுட்டு அவரும் வந்து அப்படியெல்லாம் எதுவும் இல்லைம்மா, நீ கில்ட்டியெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம், உன் மேலே தப்பே கிடையாதுமா, அவன் தான் உன் லவ்வை புரிஞ்சுக்கல, அவன் தாம்மா வந்துட்டு அதுக்கு கொடுத்து வைக்கல அப்படிங்கிற மாதிரியெல்லாம் இவளுக்கு சமாதானம் சொல்லிட்டு இருக்காரு. போனதுலேருந்து ஹீரோ வந்து அவளை நினச்சிக்கிட்டு ரொம்ப வருத்தமாயிட்டே இருந்துட்டுருக்கானா. ஸோ அப்போ சாயா வரா. அவளை பார்த்த உடனே இவனும் நான் இங்கேருந்து கிளம்ப போகிறேன், எனக்கு இங்கே இருக்க பிடிக்கல அப்படின்னு சொல்கிறான். ஏன் என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவ கேட்குறான். இங்கே இருக்க பிடிக்கல அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிடுறான். இதை கேட்டோடனே சாயாக்கு டக்குன்னு வந்து கிறிஸ் சொன்னது தான் மைண்டில் வருது. ஹீரோயினை நினச்சிட்டு தான் இருக்கான் போல், அப்படின்னா ஹீரோயினை வந்து இவன் நிஜமாவே லவ் பண்ணுறானா, அவள் போனதுனால தான் இங்கே இருக்க பிடிக்கலன்னு சொல்கிறானா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் அவன் மனசுக்குள்ளே அந்த டவுட் முறையாக வர ஆரம்பிக்குது. இதுக்கு எல்லோரும் வந்துடுறாங்க. பிறகு அவங்களோட ரொட்டீன் லைஃப் கண்டினியூ ஆகிறதுக்காக ஆரம்பிக்குது. அப்போ மீடியாவிலேருந்து திடீர்னு ஒரு மெசேஜ். ஸோ இந்த மாதிரி ஹீரோவும் அவங்க அப்பாவும் பயாலஜிக்கலாக வந்து ரிலேட்டட் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எப்படி வெளியில் தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு பரபரன்னு வந்து ஆஃபீஸில் எல்லாம் பறந்துட்டுருக்காங்க. வெளியில் இருக்கக்கூடிய எம்ப்ளாயீஸுமே இதை பற்றி பயங்கரமாக காசிப் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும் போது தான் ஹீரோ வந்து தெரிஞ்சுக்கிறான். இந்த மாதிரி
மாதிரி விஷயம் வந்து லீக் அவுட் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து ஹீரோயின் அப்புறம் ஹீரோ 2 பேருமே அவங்க அப்பாவை பார்க்கறதுக்காக வராங்க. அவங்க அப்பா அங்கே ஏற்கனவே டென்ஷனில் இருந்துட்டுருக்காரு. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னா அவங்களோட கம்பெனியில் ஸ்டாக்ஸ் எல்லாம் பாதிக்கப்படும், அங்கே இருக்கக்கூடிய மற்ற போர்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ தான் ஹீரோயின் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லும் போது தான் ஹீரோ அங்கே வரேன்னா அவன் வந்து இதெல்லாம் எப்படி வெளியில் தெரிஞ்சுது, நம்மளுக்கு மட்டும் தானே விஷயம் தெரியும், என்ன பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னோடனே அவங்க அப்பாவும் கோவப்படாத பொறுமையாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது, கோவமா எனக்கா, இந்த விஷயம் வெளியில் தெரியறதுனால எனக்கு மட்டும் அசிங்கம் கிடையாது, உங்களுக்கு சேர்த்து தான் அசிங்கம். எங்கள் அம்மாவை கல்யாணம் பண்ணியிருக்கும் போதே நீங்கள் எவ்வளோ கேவலமாக இவளோட அம்மா கூட போயிட்டு ஸ்லீப் பண்ணீங்க, இவங்க அம்மாவும் உங்களையும் வந்து கேவலமாக தான் பேசுவாங்க, எனக்கு எந்த நஷ்டமும் கிடையாதுன்னு சொல்கிறான். இதை கேட்டுட்டு ஹீரோயினும் வார்த்தையை அளந்து பேசி எங்கள் அம்மாவை பற்றி இப்படி பேசாத அப்படின்னு சொல்கிறான். உடனே அவனும் என்னது உங்கள் அம்மாவை பற்றி பேசக்கூடாதா, அப்போ நீ எதுக்கு போயிட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிளப்பி விட்டுட்டு வந்த அப்படின்னு சொல்லி கேட்குறான். என்ன வளர்ற அப்படின்னு ஹீரோயின் கேட்க, ஆமாம் இந்த விஷயம் வெளியில் தெரியறதுனால உனக்கு மட்டும்தானே லாபம், கம்பெனி சொத்து எல்லாமே உனக்கு மட்டும்தானே வரும், சட்டப்படி உனக்கு இருக்கக்கூடிய ரைட்ஸ் எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்காக தான் நீ இந்த வேலையை பார்த்துட்ருக்க, நீ தானே மீடியா கிட்ட போன அப்படின்னு சொல்லி கொஷின் பண்ணுறான். வளராத, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஹீரோயின் சொல்கிறான். ஆனால் இவன் கேட்குறதுக்கு ரெடியாக இல்லை. எப்படி யோசிச்சு பார்த்தாலும் இதில் பெனிஃபிட் இருக்கிறது உனக்கு மட்டும்தான் இந்த ஒரு விஷயத்தினால. ஸோ கண்டிப்பாக இதை நீ தான் பண்ணியிருக்க, நீ உன்னோட புத்தியெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு சொல்லி இவன் கத்த ஆரம்பிச்சிடுறான். ஹீரோயினோட அப்பா உடனே அவளுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடுறாரு. அவள் எதுவும் பண்ணலை, அவள் அப்படியெல்லாம் பண்ணக்கூடிய ஆள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்கள் வேணா இவளை நம்பலாம், ஆனால் சத்தியமாக இவளை நான் நம்ப மாட்டேன், இவ தான் இது எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். தனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்னு பதில் கத்திட்டு இருக்கா. இப்போ அவங்க அப்பாவும் சண்டை போட்டுக்கிறதுக்கு இது நேரம் இல்லை, முதல்ல இதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு பார்க்கணும், 2 பேரும் கொஞ்சம் அமைதியாக இருங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இங்கே நடக்கிறது எல்லாத்தையுமே சைலண்ட்டாக அங்கே வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். அதுக்கப்புறமா வந்து கிறிஸ் அங்கே இருக்கக்கூடிய ஒரு ஃபினான்ஷியல் ஹெட்டை கூப்பிடுறான். ஸோ கூப்பிட்டு அவன் கண்டுபிடிச்சான் இல்லையா அந்த மாதிரி திருடுத்தனம் நடிக்கிறதெல்லாம், அதை வந்து இப்போ அவங்கக்கிட்ட டாக்குமெண்டேஷன்லாம் காட்டிட்டு, ஸோ இது எல்லாமே என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது, யார் இந்த கோல்மால் வேலையை பண்ணிகிட்ருக்கா, கம்பெனி பணத்தை யார் திருடிட்டுருக்கா, மரியாதை என்கிட்ட உண்மையை சொல்லுங்கன்னு சொல்லி கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறதுக்கு ரொம்ப தயங்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியாமல் இதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீங்களாக உண்மையை சொல்லிட்டீங்கன்னா நல்லது, அப்படி இல்லைனா என்கிட்ட இருக்கக்கூடிய ப்ரூஃப் எல்லாம் எடுத்துகிட்டு போய் பாஸ் கிட்ட கொடுத்தனா வேலை கிழிஞ்சிரும், பரவாயில்லையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் மிரட்டி கேட்கவும் அவங்களும் இதெல்லாமே அசிஸ்டன்ட் தான் பண்ணார் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதை கேட்டோடனே இவனும் வந்து கொஞ்சம் ரிலாக்ஸாக தான் ஆகிறான். ஏன்னா இவன் ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பானாட்ருக்கு. சில போர்ட் மெம்பர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஹீரோவோட அப்பாவை கூப்பிட்டு கொஷின் கேட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே வந்து மீடியாவில் சொன்னதெல்லாம் உண்மையா, எதுக்காக வந்து நீங்கள் என்கிட்ட உண்மையை மறைச்சிங்க செஞ்சீங்க அப்படின்லாம் சொல்லிட்டு, ஸோ இதனால் வந்து ஸ்டாக்ஸோட வேல்யூலாம் குறையும், எது தான் உண்மை, ஹீரோயின் தான் இப்போ உங்கள் சொந்த வாரிசா என்ன எதெல்லாம் சொல்லி கேட்டுட்ருக்கும் போது இவர் வந்து கொஞ்சம் பொறுமையாக இருங்க, இதனால் பேசிக்கலாம் செஞ்சுக்கலான் இருக்காரு. அப்போ டக்குன்னு ஹீரோயின் உள்ளே வந்துடுறா. அவள் வந்த உடனே இங்கே இருக்கிறது எல்லாமே வெறும் ரூமர் மட்டும்தான், நிஜத்தில் எங்கள் அப்பாவுக்கு நான் அடாப்டிவ் சைல்டு மட்டும்தான், ஹீரோ தான் அவரோட சொந்த பையன் அப்படின்னு சொல்கிறா. இதை கேட்டுட்டு அசிஸ்டண்ட்டும் அவளோட அப்பாவுமே ரொம்ப ஷாக் ஆகிடுறாங்க. என்னடா இது இவ இப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ பார்த்தோன்னா இதுக்கு வந்து எல்லாமே ஒரு ரூமரு, அதை வந்து நீங்கள் நம்புவீங்களா, இத்தனை வருஷம் உங்ககிட்ட உண்மையாக இருக்கக்கூடிய எங்கள் அப்பாவை நம்ப மாட்டிங்களா அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்ருக்காளா. ஸோ அதுக்கப்புறமா இவங்களும் இதெல்லாம் வாய் வழியாக சொன்னால் நல்லாதாம்மா இருக்கும், யார் இதெல்லாம் வந்து ஏற்றுப்பாங்க, ப்ரூஃப் வேணுமா அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்கும் போது, அது வந்து வாய் வழியாக சொல்லி நம்பல அளவுக்கு உங்களுக்கு வந்து எங்கள் மேலே நம்பிக்கை இல்லைன்னா நாங்கள் வேறு என்ன தான் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கா. உடனே அதை பிடிச்சிட்டு ஹீரோயினோட அப்பாவும் நாங்கள் வந்து சொல்கிறது உண்மைதான் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிகிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் உங்ககிட்ட நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, என்னுடைய சொந்த பையனான ஹீரோவுக்கு வந்துட்டு ஹீரோயின் என்னோட அடாப்டிவ் சைல்டை நான் கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன், இந்த விஷயத்தை வெளியில் சொன்னாக்க யாராவது ஏதாவது ஜட்ஜ்மெண்டெல்லாம் பேசுவீங்கன்றதுக்காக தான் இத்தனை நாள் நாங்கள் மறைச்சி வச்சுருந்தோம். இப்போ உங்களுக்கு உண்மையை நான் சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, கம்பெனியில் எந்த பிரச்சனையும் வராதுங்கிறதுக்காகத்தான். ஏன்னா லீகலாக இந்த கம்பெனி எனக்கு பிறகு என்னோட பையனுக்கும் ஹீரோயினுக்கும் தான் சொந்தம், அது எந்த வகையிலையும் மாறாது, ஏன்னா அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய கல்யாணம் தான் அதுக்கு ப்ரூஃப் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. இதை கேட்டுட்டு எல்லாருமே கொஞ்சம் காம் ஆகுறாங்க. ஆனால் அங்கே வரக்கூடிய ஹீரோவும் சாயாவும் சேர்ந்து இவங்க அப்பா பேசிகிட்டு இருக்கிறதில் எத்தையுமே கேட்டுடுறாங்களா. ஸோ இப்போ அவள் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, ஹீரோயின் தான் இப்போ இந்த பிரச்சனையும் உண்டாக்கி விட்டுட்டு அவள் தான் இப்போ சால்வ் பண்ணுற மாதிரி எல்லாருக்கும் முன்னாடியும் மாற்றி பேசி சீன் போட்டுட்ருக்கா அப்படிங்கிற மாதிரி மெம்பர்ஸ் எல்லாரும் ஒத்துக்கிட்டாங்கன்றதுக்கப்புறமா ஹீரோவுடைய அப்பா இப்போ எல்லாருக்கும் முன்னாடி ப்ரெஸ்ஸை கூப்பிட்டு பேட்டி கொடுத்துட்ருக்காரு. இந்த மாதிரி ஹீரோ தான் என்னுடைய உண்மையான பையன், ஹீரோயின் வந்து அவனுடைய ஒய்ஃபு, என்னோட அடாப்டட் சைல்டு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் சொல்லிகிட்ருக்காரு. ஸோ இதெல்லாம் வந்து கேட்ட உடனே அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்து மாற்றி மாற்றி கொஸ்டின் பண்ணிகிட்ருக்கா. அவரும் ஆன்சர் பண்ணிகிட்ருக்காரா. ஹீரோயின் வேடிக்கை பார்த்துட்ருக்கா. அப்போ அசிஸ்டன்ட் வந்துட்டு நீ ஏமா இந்த மாதிரிலாம் பொய் சொல்ல சொன்னேன், இதனால் உனக்கு டிஸ்அட்வான்டேஜ் தானமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதுதான் வந்து எங்கள் அப்பாவுக்கும் எங்கள் அம்மாவுக்கும் வந்துட்டு கெட்ட பேர் வராமல் நான் பார்த்துக்கக்கூடிய விஷயம், எங்கள் அம்மா வந்து ஏற்கனவே இறந்து போயிட்டாங்க, அவங்கள யாரும் மிஸ்ட்ரஸ் அது இதுன்னு ஹீரோ பேசுகிற மாதிரியெல்லாம் பேசிடக்கூடாது, அவங்களுக்கு
தப்பான பேர் வந்துடக்கூடாது, அதனால தான் நான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், இதனால் எனக்கு வந்துட்டு கிடைக்கக்கூடிய உரிமை கிடைக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்லாம் சொல்லிகிட்ருக்கான். இதெல்லாம் நீ பண்ணுற சரிதான், ஆனாலும் ஹீரோ வந்து இப்பயுமே உன்னை தப்பாக தானே புரிஞ்சுப்பான் அப்படின்ன உடனே அவன் என்னைக்கு என்ன சரியாக புரிஞ்சிட்டு இருந்திருக்கான், அதனால் எனக்கு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிடுறான். இருந்து வெளியில் வரும்போது ஹீரோ இப்போ அவளை தரன்னு வெளியில் எடுத்துகிட்டு வந்துடுறான். அந்த சமயத்தில் அவளும் வந்து என்னை விடு, எதுனாலும் வந்துட்டு அப்படியே பேசுன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். உடனே அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ நீ என்ன பிளான் போட்டுட்ருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். பிளானா, நான் ஒன்றும் பண்ணலையே அப்படின்னு சொல்கிறான். சும்மா நடிக்காத, நீ தான் மீடியா கிட்ட போயிட்டு நீ தான் அவரோட உண்மையான பொண்ணு, நான் வந்து அவருக்கு சொந்தமே கிடையாதுன்னு சொல்லி ஒரு சீனை கிரியேட் பண்ணிவிட்டேன். இப்போ அடுத்தது அந்த விஷயம் பெருசாகும் போது எல்லாத்துக்கும் முன்னாடி நீ தான் வந்து ஒரு சொல்யூஷன் கொண்டு வந்திருக்க, நீ வந்து அப்படியே வந்து பெரிய தியாகி அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல பேர் வாங்குறதுக்காக இப்போ திரும்ப ஒரு ட்ராமா பண்ணிக்கிட்டு எல்லாருக்கும் முன்னாடி போயிட்டு போய் சொல்லி நடிச்சிட்ருக்க. உன்னோட ட்ராமாவெல்லாம் எனக்கு தெரியாதா, உங்கள் அம்மா புத்தி தானே உனக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இல்லை, நான் எந்த பிளானும் வச்சுக்கல, உண்மையை தான் சொல்கிறேன், உன்னோட நல்லதுக்காகத்தான், நீ ஹர்ட் ஆகக்கூடாது தான் இதெல்லாம் பண்ணேன்னு சொல்லும் போது அங்கே சாயா வராளா. அவள் உடனே இதெல்லாம் நானும் ஹீரோவும் நம்புவோன்னு நினைக்கிறியா, சத்தியமாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு உன்னோட பொய்யெல்லாம் கேட்ட நம்புகிற அளவுக்கு ஹீரோ வந்து அவ்வளோ முட்டாள் கிடையாது. ஸோ நீ வந்து உனக்கு ஏற்ற மாதிரி உனக்கு அட்வான்டேஜ் கிடைக்கணுங்கிற மாதிரி தான் பண்ணிகிட்ருக்க. இப்போ நீ போய் மாட்டி விட்டதுனால எல்லாருக்கும் நீ தான் லீகலான வாரிசுன்னு தெரியும்னு நினச்ச. அதே மாதிரி இப்போ எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருச்சு. இப்போ திரும்ப ஹீரோவை கஷ்டப்படுத்திட்டு இப்போ எல்லாத்துக்கும் சொல்யூஷன் கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி அங்கே போயிட்டு திரும்ப எனக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை, ஹீரோ தான் வந்து உண்மையான வாரிசு, அவன் தான் சொத்துக்கான வந்துட்டு உரிமை இருக்கிறவன் அப்படி இப்படின்னு திரும்ப ட்ராமா போட்டுட்டு ஹீரோவையும் அவங்க அப்பாவையும் உன் பக்கம் இழுத்துக்கலான்னு பார்க்குற. உன்னோட புத்தி தெரிஞ்சுதான் நாங்கள் தெளிவாக இருக்கோன்னு சொல்லும் போது ஹீரோயின் கோவப்படுறாளா. சாயா சொன்னது உண்மைதான், எதுக்காக நீ வந்து அவகிட்ட கத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். உடனே அவளும் வந்து நீ என்னைக்கு உன்னோட ஃபீலிங்ஸ்க்கு மட்டும்தான் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பேன், அப்பாவும் அம்மாவும் ஹர்ட் ஆகிடக்கூடாதுன்னு ஒரு நாளாவது யோசிச்சியா, நான் பிளான் பண்ணனே வச்சுக்கோ, அப்பாவும் நானும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு தப்பும் திரும்ப திரும்ப நடந்துடக்கூடாதுங்கிறதுக்காகத்தான் இதெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன், அப்பாவோட சந்தோஷமும் என் சந்தோஷத்துக்கும் நான் இப்போ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்ததுனால தான் இப்போ போயிட்டு நான் போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஸோ ஹீரோ வந்துட்டு இதெல்லாம் எனக்கும் நீ புரிஞ்சுக்கவே மாட்டேன் அப்படின்னு இவன் கத்தும் போது ஹீரோவும் என்ன யாருமே புரிஞ்சுக்கல, அப்புறம் நான் எதுக்காக அடுத்தவங்களை பற்றி யோசிக்கணும் புரிஞ்சுக்கணும், என்னை பற்றி ஏதாவது யோசிச்சிருந்தா அவர் எங்கள் அம்மாவை ஆரம்பத்துலேருந்தே சீட் பண்ணியிருக்க மாட்டார், இத்தனை வருஷமாக உங்கள் அம்மாவை சைடில் வச்சுட்டு இருந்திருக்க மாட்டார், உங்கள் அம்மாவை நடு வீட்டில் எங்கள் அம்மா செத்த அன்னைக்கு கொண்டு வந்து வச்சிருக்க மாட்டார் அப்படின்னு சொல்லி திரும்ப திரும்ப அதே தான் பேசிகிட்டு இருக்கான். அப்போ வந்து சாயா மட்டும்தான் என்ன உண்மையாக புரிஞ்சுக்கிட்டவ, அவளுக்கு வந்து யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா சும்மா இருக்க மாட்டேன்னு சொல்லும் போது ஹீரோயினும் கரெக்ட் தான், உன்ன மாதிரியே புத்தி இருக்கிறவளால தான் உன்னையும் வந்து புரிஞ்சுக்க முடியுது, ரெண்டு பேரும் சூப்பரான ஜோடி தான், நல்லா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாளா. இவனுக்கு ரொம்ப கடுப்பாகிடுது, எங்கே கிளம்புறேன்னு உடனே அதான் பேசுகிறதெல்லாம் முடிச்சுட்டு என்ன ரிவெஞ்ச் பண்ணிட்டு அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது இவன் பிடிச்சி இழுக்கிறான். நானா எப்போ உனக்கு ஃப்ரீடம் கொடுக்குறனோ அப்போ தான் நீ எடுத்து பிரிஞ்சு போக முடியும்னு சொல்லிட்டு சாயா வந்து அவளை விட்டுட்டு இங்கே வா நம்ம பேசிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும் போது சாயாவோட கையை இவன் வேகமாக தட்டி விட்டுட்டு ஹீரோயின் அங்கேருந்து தரன்னு இழுத்துட்டு போயிட. சாயாவுக்கு ரொம்பவே ஹர்ட் ஆகிடுது. அவள் அப்படியே இவங்களை வரைஞ்சு போய் பார்த்துட்டு இருக்கும் போது சாயா ஹர்ட் ஆகிட்டு நிற்கிறத அங்கே இருக்கக்கூடிய கிறிஸ் வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கான். திரும்ப ஹீரோயினை டிரைவ் பண்ணி யாரும் இல்லாத ஒரு இடத்த கூட்டிகிட்டு வந்துட்டு நீ எதுக்காக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்க, மரியாதை உன் பிளான் என்கிட்ட சொல்லு, இப்போ யாருமே பக்கத்தில் இல்லை, உண்மையை எப்பயாவது ஒத்துக்கோ அப்படின்னு சொல்லி அவளை கத்திட்டு இருக்கான். அவளும் நான் நிஜமாவே எந்த பிளானும் போடல, நான் என்ன சொன்னாலும் நான் அடிக்கிறேன்னு தான் நீ சொல்ல போகிற, அதனால் எதுக்காக தேவையில்லாமல் இங்கே கூட்டிகிட்டு வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு வந்து ஹீரோவும் உன் நடிப்பெல்லாம் நான் நம்ப மாட்டேன் தானே, அதுக்காகத்தான் இவ்வளவும் பேசிகிட்டு இருக்கேன், நீ என்னவோ பெருசாக திட்டம் போட்டுட்ருக்க, மரியாதையாக என்கிட்ட என்ன பண்ணிகிட்ருக்கன்றதை சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவளும் திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிகிட்டு இருக்கா. என்னோட அப்பா அம்மா நீலாம் ஹர்ட் ஆகக்கூடாதுன்னு தான் இவ்வளோ பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவனும் நம்பாமல் திரும்ப பிடிச்சபடியிலே இருந்து பேசிகிட்டு இருக்கானா. இதுக்கும் மேலே உங்ககிட்ட பேசுறதுக்குலாம் எனக்கு தெம்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பும் போது இவன் அவளை அப்படியே பேக் ஹக் பண்ணிவிட்டு அவளை தடுத்து நிறுத்துறான். ஸோ என்ன பண்ணிகிட்ருக்கேன், என்னை விடு, இந்த மாதிரி என்னை ரிவெஞ்ச் பண்ணணும் தானே வந்துட்டுருக்கேன், நான் எனக்கு டிவோர்ஸை கொடுத்துட்டு விலகி போயிடுறேன், என்னை விட்டுடு அப்படின்னு சொல்கிறா. நான் அப்படியெல்லாம் விட முடியாது, நீ இன்னும் கஷ்டப்படணும், ஒரு நிமிஷமும் கொஞ்சம் கொஞ்சமாக வேதனையெல்லாம் அனுபவிக்கணும், அது வரைக்கும் நான் சாட்டிஸ்ஃபை ஆகிற வரைக்கும் எங்கள் அம்மா பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் நீ படுற வரைக்கும் ஒன்று அவ்வளோ சீக்கிரமாக விட்டுட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். ஸோ ஹீரோயினும் அவன் கையை தள்ளி விட்டுட்டு எனக்கு போதும், இதுக்கு மேலே திரும்ப திரும்ப என்னை ஹர்ட் பண்ணாத, என்னால் தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவள் கிளம்பிடுறான். அப்பா ஆஃபீஸ் ரூமில் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையுமே கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சுட்ருக்காரு. ஸோ இப்போ வந்து ஹீரோவை பற்றியும் ஹீரோயினோட பர்த்தை பற்றியும் தெரிஞ்சவங்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஸோ இவங்களை தவிர்த்து வேறு யாருக்கும் தெரியாதுங்கிறதுனால யார் இந்த விஷயத்தை லீக் அவுட் பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவர் இப்போ தனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. ஸோ யார் என்னன்னு கண்டுபிடிச்சிட்டிங்களா என்ன எதுன்னு கேட்கும்போது இல்லை என்னோட அசிஸ்டண்ட் அதை தான் வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக போராடிட்டு இருக்காருன்னு சொல்லிட்டு இருக்கும் போது காட்டாவுமே அவன் யாருன்னு தெரிஞ்சால் முதல்ல என்கிட்ட சொல்லுங்கள், இப்படி வந்து ஃப்ரெண்டுக்கு துரோகம் பண்ணுற முகரையை நானும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கோவமாயிட்டு கத்திட்டு இருக்கான். அந்த அசிஸ்டண்ட் எங்கேயோ தனியாக அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு
போயிட்டே இருக்காரா, அதனால் இவன் சந்தேகமாயிட்டு கிறிஸ் இப்போ அவரை ஃபாலோ பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்கான். அவர் தான் பண விஷயத்தில் ஊழல் பண்ணதும் தெரிஞ்சு போச்சுல்ல அவனுக்கு. ஸோ இப்போ அங்கே வந்து பார்க்கும்போது அவர் போயிட்டு வேறு ஒரு நபரை மீட் பண்ணி அங்கே வந்து கொஞ்சம் பணம் கொடுக்குறாரு. ஸோ இந்த பணத்தை அவன் கணக்கு பண்ணி பார்த்துட்டு, இதனை இவ்வளோ தான் அமௌண்ட் கொடுக்குற, இன்னும் நீ எனக்கு 1 மில்லியன் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு, உன்னை இப்போதைக்கு கொல்லாமல் விட்டுட்டேங்கிறதுக்காக என்னமோ உன்னை வந்து அப்படியே விட்டுடுவேன்னு நினச்சி கூட பார்க்காத, எனக்கு பணம் கரெக்டாக டயத்துக்கு வரலைன்னா கண்டிப்பாக உன்னை போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆள் மிரட்டிட்டு இவனை 2 அடி அடிச்சுட்டும் அங்கேருந்து கிளம்பிடுறாரு. இது எல்லாத்தையுமே கிறிஸ் பார்த்துட்ருக்கா. வாங்கி தள்ளாடி போயிட்டு விழுந்து கிடக்கக்கூடிய அந்த அசிஸ்டண்ட் வந்து தனியாக இருக்காருங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கிறிஸ் அவர்கிட்ட வந்து நிற்கிறான். அப்போ அவர் ஷாக் ஆகிட்டு கிறிஸை திரும்பி பார்க்குறாரு. வீட்டுக்கு வந்த உடனே மெய்டை கூப்பிட்டு என்னோட திங்ஸ் எல்லாத்தையுமே ஹீரோட ரூம்லேருந்து என்னோட பழைய ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இதை கேட்ட உடனே ஹீரோவும் அது எதையும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மெய்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறான். ஹீரோ இன்னும் நான் சொன்னதை கேளு, மரியாதை என் ரூமை மாற்று அப்படின்னு சொல்லும் போது ஹீரோ வந்து அப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, இவ என்னுடைய லீகலான ஒய்ஃப், ஸோ ஹஸ்பண்ட் இருக்கக்கூடிய ரூமில் தான் ஒய்ஃபும் இருக்கணும், நான் இதை வந்து ஏற்றுக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இதனால் ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஒரு சண்டையே வந்துட்டுருக்கு. ஸோ இவங்க இப்படி சண்டை போட்டுட்ருக்கிறதையும் ஹீரோ வந்து ஹீரோயினை பிரிஞ்சு போக விட மாட்டேன்னு சொல்லி நிற்கிறதையும் அங்கே மேலே இருந்து சாயா பார்க்குறாளா, அவளுக்கு ரொம்ப வந்து கஷ்டமாக போயிடுது. உடனே ஹீரோ வந்து ஹீரோயினை எப்படியாவது விட்டு கொடுக்க வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துலேருந்து வேகமாக வர மாதிரி வந்துட்டு படியில் டக்குன்னு உட்காந்துக்கிட்டு தலை சுற்றுற மாதிரி வந்து ஆக்ட் பண்ணுறா. ஸோ ஹீரோ இதை பார்த்து அவள் சத்தம் கேட்டு அங்கே ஓடி போயிட்டு அவளுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு கேட்கும் போது தெரியல, திடீர்னு மயக்கம் வர மாதிரி இருக்குது, என்ன என்னோட ரூமுக்கு கூட்டிகிட்டு போ ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. ஹீரோவும் சரின்னுட்டு ஹீரோயினை திரும்பி கூட பார்க்காம சாயாவை வந்து அங்கேருந்து அவளுடைய ரூமுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு அவளை படுக்க வச்சு தண்ணியெல்லாம் கொடுத்து கேர் பண்ணி பார்த்துக்கிறான். நீ கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பும் போது சாயா அவன் கையை பிடிச்சிக்கிட்டு எனக்கு தனியாக இருக்க ஒரு மாதிரி இருக்குது, எனக்கு துணைக்கிற ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாளா. ஹீரோவும் அதனால் என்ன, நான் கூடவே இருக்க, நீ தூங்கு அப்படின்னு சொல்கிறான். அவன் கையை டைட்டாக இவ இறுக்கமாக பிடிச்சிக்கிட்டு என்னவோ யோசிக்கிறான். இதோட இந்த பார்ட் முடியுது. இதுக்கு அடுத்தது நம்ம ஃபைனல் பார்ட் தான் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.